எல்லா மனுஷரும் இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்க்கையில சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னேறணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும்னு சொல்லி ஒரு நிறைய ஆம்பிஷனோட இருக்காங்க. ஆனா அந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அடையணும்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பேர் எஃபர்ட் போடுறாங்க, அதுக்கு அந்த ப்ரோசஸ்ல எத்தனை பேர் அந்த கோல் அடையறாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஏன்னா பாதி பேர் அந்த ப்ரோசஸ்ல தோத்துறாங்க, இல்ல சில பேர் அந்த ப்ரோசஸ்க்கான முயற்சி கூட போடாம ஒரு எண்ணத்தோட விட்டுறாங்க. சோ இதுக்கு என்னடா காரணம், இல்ல இதுக்கு என்னடா பண்ணணும்னு நீங்க நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தோணுது கழுகு. இந்த கழுகோட குணாதிசயம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகபட்சம் ஆயுள் நாட்கள் 70 வருஷம். ஆனா 40 வருஷம் ஆகும் போதே தன் அழகின் வலிமைகள் எழுந்து போயிடுது. நகங்களும் கூர்மையா இருக்காது, தன் இறங்களும் ரொம்ப பாரமா மாறிடுது. அப்படியே பாரமா ஆனாலுமே இறங்களை போய் பிடிக்கனாலுமே அதால பிடிக்க முடியாது. ஒருவேளை பிடிச்சா தன் நகங்களை அதே கீறி அழகினால குத்தி சாப்பிட முடியாம உணவு இல்லாம பாதிலே எழுந்துருது. தன்னோட ஆயுள் நாட்கள் 60 வருஷம் வாழ வேண்டிய கழுகுகள் 30-40 வருஷத்துலயே தன்னோட ஆயுள் நாட்களை முடிச்சுக்கிறதுங்க. ஆனா இப்படியாப்பட்ட 99% கழுகுகள் இந்த ப்ரோசஸ்ல தோத்தாலும் ஒரு சிறு கழுகுகள் தன்னோட இலக்கை அடையணும் சொல்லி தன் ஆயுள் நாட்கள் 70 வருஷம் கூட்டணும் சொல்லி எஃபர்ட் போடுதுங்க. அதுக்கு முதல் விதி என்னன்னா, தனக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது. என்னன்னா, எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும், எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்குதுங்க. தீர்மானம் எடுத்த பின்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த கழுகு மலைகளில் உயரமான மலை உச்சியில போய் 150 நாட்கள் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்குதுங்க. யாரையும் சந்திக்காம எங்கேயும் போகாம அந்த மலை உச்சியில போய் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குதுங்க. தனிமைப்படுத்தது பின்பு தன் அழுகள் உதிர்ந்து போகணும், அந்த வலிமை அடைந்த அழுகள் உதிர்ந்து போகணும், உடைந்து போகணும் சொல்லி தன்னைத்தானே மலைகளில மோதி தன் அழுகளை உதிரும்படிக்கு தன்னைத்தானே வருத்திக்குதுங்க, தன்னைத்தானே கஷ்டப்படுத்துங்க. அதுக்கப்புறம் தன் புதிய அழுகள் வளரணும் சொல்லி கிட்டத்தட்ட அதிக நாட்கள் என்ன பண்ணுன்னா பேஷன்ஸா காத்திருக்கு. சரி, அந்த புதிய அழுகள் வளர்ந்த பின்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த அழுகுனால வலிமை அடைந்த அந்த நகங்களை பிச்சு எடுக்குதுங்க. ரத்த சொட்ட சொட்ட அந்த நகங்களை பிச்சு எடுக்குதுங்க. அதுக்கப்புறம் புதிய நகங்கள் வளர்ந்த பின்பு தன் வலிமை அடைந்த இறகுகள்னு சொன்ன இல்லையா, அந்த பாரமான இறகுகளை அதுவே பிச்சு எடுக்குதுங்க. இப்படி எல்லா விதத்திலையும் வருத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே செதைச்சுக்கிட்டு தன்னோட ஆயுள் நாட்கள் கூட்டணும்னு சொல்லி தன் இலக்கை அடையணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ்ல ஒரு கழுகு இறங்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ரோசஸ்ல எல்லா கழுகுகளும் இறங்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. 99% கழுகுகள் இந்த எஃபர்ட்ல தோத்து போகுது, இல்ல பாதியில நின்றுடுது, இல்ல 40-30 வருஷத்திலேயே தன் ஆயுள் நாட்கள் முடிச்சுக்குது. ஆனா ஒரு சில கழுகுகள் இந்த இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி தீர்மானிக்கும் போது, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தன்னோட ஆயுள் நாட்கள் கூடுது, அதோட இலக்கை அடையுது. சோ அதே போலதான் இங்க எல்லா மனுஷரும் என்ன முதற்கொண்டு வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், ஏதோ ஒண்ணு ஜெயிக்கணும்னு சொல்லி இருக்கும்போது அது அந்த ப்ரோசஸ்ல இறங்கணும்னு சொல்லி என்ன வரதே தவிர அந்த ப்ரோசஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம டிராவல் பண்றதே இல்லை. இதேதான் நிறைய பேர் சின்ன சின்ன ஒரு கோலா இருக்கலாம், சின்ன சின்ன ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், அது கூட அதை தீர்மானிக்க முடியாததுக்கு நிறைய ஒரு ஒரு என்ன சொல்றது காரணமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜிம்முக்கு போறோம்னு நினைப்பாங்க, அந்த 100% முழுசா ஜிம்முக்கு போக முடியும், பாதியில நிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு புக் படிக்கணும் எடுத்தாலும் அந்த முழுசா புக் படிக்காம இருக்கட்டும். ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வந்தா கூட அந்த ஸ்பிரிச்சுவல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க தவிர 100% அந்த ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கைய வாழ்வதே இல்லை. உலக காரியத்துல வேர்ல்ட்லி திங்ஸ்ல கலந்ததுனாலே என்னவோ அந்த ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கையை கம்ப்ளீட்டா அவங்க வாழ்றதே இல்லை. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இங்க ரட்சிப்பு பெறுவது ஈஸி, ஆனா அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போவது ரொம்ப கஷ்டம். அதே போலதான் ஆவியானவர் வருவது ஈஸி, ஆனா அந்த ஆவியானோட கடைசி வரைக்கும் கடந்து போவது, டிராவல் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதை கரைப்பிடிச்சு அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலதான் சோ இப்படியாப்பட்ட ஒரு டிராவல் வரும்போது என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும் நான் எதிர்த்து கொள்வேன். இல்ல அந்த அந்த ப்ரோசஸ்ல நான் இறங்கணும் சொல்லி முடிவு பண்ணா
கண்டிப்பா எல்லாரும் ஒரு விதத்துல தன்னோட இலக்கை அடைய முடியும். ஸோ இந்த கழுகுகளுக்கே இவ்வளவு பேஷன்ஸ் இருக்கும்போது மனிதருக்கு இந்த பேஷன்ஸ் இல்லாத போதுனால தான் பாதியிலே தோத்துடுறாங்க இந்த ப்ராசஸ். ஒரு கழுகுகளே தன்னோட வாயில்லாத கழுகுகளே 70 வருஷம் வாழணும்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கும் போது, நான் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் சாதிக்கணும்னு சொல்லும் போது என்ன தீர்மானம்னா, எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் நான் எதிர்கொள்ளுவேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது எல்லாமே கடந்து போகலாம், எல்லாமே நம்ம ஜெயிக்கலாம். ஸோ இந்த ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோ நான் போடுறேன். முயற்சியில இறங்குவோம், வரதா வரலையோன்னு பார்ப்போம். ஸோ இது எத்தனை பேருக்கு உதவுதும் கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு பட்டது, எனக்கு சரின்னு நினைச்சது, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட இந்த ப்ரோசஸ்ல நான் இறங்கினேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.